நம்ம ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு மேல வந்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஊருக்கு மட்டும் இல்ல, அதற்கப்புறம் யாரெல்லாம் உங்கள பிடிக்காம இருந்தாங்களோ, பக்கத்து ஊர்க்காரன், அந்த ஸ்டேட், அந்த நாடே வந்து அவங்கள உங்களோட அடையாளமா வந்து பார்ப்பாங்க. அதற்கேத்தாற்போல் நம்ம சமூகத்தில வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சு, அவங்க ஊருக்கும், நாட்டுக்கும், அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் வந்து வந்து மதிப்பு சேர்க்கறது மட்டும் இல்லாம, மரியாதைய வந்து கூட்டிருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு 14 வயசு சிறுமி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகா. இந்த நேரத்தில பைசன் படம் ஓடிட்டுருக்கு. எவ்வளோ ஒரு சூப்பர் பாருங்க. அதுலயும் வந்து கபடியில எப்படி வந்து மானத்தி கணேசன் கஷ்டப்பட்டு ஒரு ஊர்லேருந்து சமுதாயத்தில பார்த்தீங்கன்னா, பல இன்னல்களுக்கு, பல அசிங்கங்களுக்கெல்லாம் வந்து ஆளாகி, அதை தாண்டி அந்த வேலிய உடைக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். ஆனா, வேலியே முடியாத உயரத்துக்கு வந்து போறான் பாரு. அவன் தான் வந்து முக்கியம் நம்ம ஊருக்குன்னு சொல்லுவாரு. அதில அமீர் ஒரு டயலாக். அந்த மாரி வந்து அவர் எப்படி போனாருன்ற அந்த படத்தில வந்து பார்த்து, இப்போ வரைக்கும் எல்லா தரப்பினருமே அத வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மி பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த படத்த பார்க்காம, புரிஞ்சுக்காம அந்த படத்துக்கு எதிரா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில கண்ணகி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கார்த்திகான்ற 14 வயசு பொண்ணு ஒரு செம்ம பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சாதனை அவங்களோடது மட்டும் இல்ல. அவங்களோடதுனா வந்து முழுக்க முழுக்க உழைப்பு அவங்களது தான். ஆனா அந்த வெற்றி வந்து அத வெற்றிக்கனிய அவங்க மட்டும் ருசிக்க போறதில்ல. அவங்கள சுத்தி இருக்கிற மக்கள், அந்த ஏரியா, இன்னும் நெறைய அடையாளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களோட வெற்றியினால வந்து ரொம்ப பெருமைப்பட போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க இந்த வெற்றிய அடைஞ்சது எப்படி? அவங்களுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா? அந்த கதை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ கண்ணகி நகர பத்தி கார்த்திகா பத்தி சொல்லப் போனா, கண்ணனி அண்ண பத்தி வந்து சொல்லியே ஆகணும். கண்ணகி நகர் அப்படிங்கிற ஏரியாவ பத்தி நெறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் தெரியாம இருக்கலாம். நம்ப ஜிவி பிரகாஷ் கூட ஜெயில் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படம் சரியா போல. எப்படி வந்தா கண்ணகி நகர்ல வாழ்றதே வந்து ஜெயில் மாரியான அனுபவம்னு சொல்லிட்டு டைரக்டர் வசந்தபாலன் வந்து எடுக்க முயற்சி செஞ்சிருப்பாரு. அதை தாண்டி வந்து சென்னையில ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா, இன்னைக்கு வரைக்கும் அதிகமான கிரைம் ரேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முத்திரை குத்தப்பட்ட ஏரியாவா வந்து கண்ணகி நகர் இருக்கு. இந்த கண்ணகி நகர் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்வு இடம். வாழும் இடம்னே சொல்ல முடியாது. வாழ்றதுக்கு வந்து தகுதியான இடம் மாரியே வந்து அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அத வச்சுக்கிட்டதே இல்ல. அங்க இருக்கிற மக்கள பத்தி, இன்னல்கள பத்தி எந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் வந்து பெருசா யோசிச்ச மாரி தெரியவே இல்ல. அங்க ஒரு கும்பல் ஆஃப் ஓட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு, என்னென்ன வகையில அவங்கள ஏமாத்தணுமோ, அந்த ஓட்ட மட்டும் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கியிருக்காங்க. 2 ஆட்சியிலுமே பாரபட்சமே இல்லாம அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கண்ணகி நகர் எப்படி உருவாகுதுன்னா, சுனாமி வருது. பல உயிர்கள மட்டும் இல்லாம, அடுத்தடுத்து வரப்போற சந்ததிகளோட வாழ்க்கையே வந்து மாத்தப்போகுது அப்படின்னு தெரியாது நெறைய பேருக்கு. அப்போ வந்து உயிர் போயிருச்சுன்னு நெனச்சாங்க. பட் அதோட ஒரு விளைவு தான் இந்த கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லலாம். அத மீனவர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊர்ல வந்து எங்க முப்பாட்டங்காலத்துலேருந்து இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊரு, கிராமத்தெல்லாம் சொல்லுவோம். மீனவர்கள் அவங்க வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷமா வந்து அந்த இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. தொழிலே மீனவர்கள்னா, அந்த கடற்கரைய விட்டு அவங்க வேற எங்கேயுமே போவே மாட்டாங்க. போறதுக்கான வாய்ப்பெல்லாம் போனா அந்த தொழில் வந்து பண்ண முடியாது. ஸோ மீனவர்கள் மட்டும் இல்லாம, இன்னும் விளிம்புநிலையில இருக்க நெறைய மக்கள் வந்து நார்த் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சுனாமி வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து மாத்திட்டதுனால, அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம, நம்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி குடுக்குறோம்னு சொல்லி அவங்கள வந்து அப்புறப்படுத்துறாங்க. முழுக்க முழுக்க நல்லெண்ணத்தில அவங்கள அப்புறப்படுத்துன மாரி தெரியல. ரியல் எஸ்டேட்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த வேரூன்றி போய் அங்கேயே இருந்திருக்க வேண்டிய அந்த மக்கள, அங்கருந்து வேரோட அப்படியே பிரிச்சு சம்மந்தமே இல்லாத ஒரு இடமான ஒக்கியம் துறைப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில இருக்க கண்ணகி நகர் அப்படிங்கிற இடத்துல அவங்கள கொண்டு போய் போடுறாங்க. போடுறாங்க அப்படின்னா வந்து ஏன் அந்த வார்த்தைய யூஸ் பண்றேன்னா, அப்படிதான் வந்து அந்த காலகட்டத்தில அவங்கள வந்து நகர்த்துனாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்தா அவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம், இங்க வாழும் சூழ்நிலை எப்படி இருக்கும், இந்த இடுக்கான இடத்துல இவ்ளோ பேருக்கான வாழ்க்கை வந்து தங்குமா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி யோசிக்காம, அந்த இடத்துல போட்டோனே, ஒரு 2 வருஷத்திலே நெறையா சமூக பிரச்சனைகள் அங்கருந்து உருவெடுக்குது. அதை அரசாங்கம் கண்டுபிடிச்சா இல்லையான்னு தெரியல. நெறைய நான் கவர்ன்மென்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இதில நெறைய என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதில என்ஜிஓஸ்ல நெறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பாதி என்ஜிஓஸ் நிஜமாவே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுனால, அந்த சோஷியல் வொர்க்கர்ஸ்லாம் அந்த என்ஜிஓஸ் எல்லாருமே வந்து உள்ள இறங்கி வேலை பண்ணாங்க. மீதி என்ஜிஓஸ் வந்து இதன் காரணமா வச்சு மதத்தை பரப்புறது எப்படி? அவங்களோட என்ஜிஓக்கு நெறையா டொனேஷன் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நெறைய என்ஜிஓஸ்லாம் வந்து முளைக்குது. நான் ஏன் இந்த கதைலாம் சொல்றேன்னா, எனக்கும் கண்ணகி நகருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் அங்க போயிட்டு ஒரு 6 மாசம் ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து சமூக பணித்துறை படிச்சதுனால, எங்களுக்கு 3ஆம் ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபீல்டு ஒர்க்ல போய் களத்தில போயிட்டு நீ வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும். அங்க இருக்கிற சமூக பிரச்சனைகள நீ வந்து பார்த்து கத்துக்கிட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கரா எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு செம் ஃபுல்லா அனுப்புவாங்க. அப்படி ஒரு 6 மாசம் தினம் தினம் நம்ம வந்து கண்ணகி நகருக்கு போ வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னே வந்து சொல்லலாம். நான் வாழும் சூழ்நிலை எங்க ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் இல்ல. இருந்தாலும் கண்ணகி நகர் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமா தெரிஞ்சது. எப்படி இங்கலாம் வந்து மக்கள் வாழ்றாங்க? எப்படி இருக்கும்? சினிமால மட்டுமே சில ஸ்டீரியோடைப்ஸ பார்த்துருப்போம். பட் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இடமா நான் கண்ணகி நகருக்குள்ள போய் வந்து பார்த்தேன். அங்க நாங்க போகும்போதே வந்து நெறைய பேர் எங்கள வந்து மிரட்டுறது,
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் எங்களை வந்து தப்பான வார்த்தைகள்லாம் கூப்பிட்டு அழைச்சதை தாண்டி அங்கே இருக்கிற மக்கள் பெரும்பான்மையானவர் வந்து எங்களை அந்த 6 மாதத்தில் எப்படி பார்த்துட்டாங்க, 6வது மாதம் முடிகிறப்போ வந்து நாங்களும் கஷ்டப்பட்டோம், அவங்க வந்து அழுதுட்டாங்க. அங்கே வந்து நாங்கள் சாப்பிடாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் எந்தெந்த வீட்டுக்கெலாம் போய் விசிட் பண்ணுவோமோ அவங்க எல்லார் வீட்லேயுமே வந்து சாப்பிட்ருக்கோம். நாங்கள் அப்படி வந்து அவங்கள எப்போவுமே வந்து ஒரு விருந்தோம்பலோடய எங்களை வரவேற்று இந்த 6 மாதத்தில் இவன் போயிடுவான் அப்படின்றப்பனா இவன் ஏதோ முழுக்க இங்கே தான் இருக்க போகிறன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அப்போது அந்த மக்கள் தினசரி அவங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள் அதை எப்படி எதிர்கொள்கிறதுக்காக வந்து கஷ்டப்படுறாங்க. அங்கே எப்படி க்ரைம் அப்படிங்கிற விஷயம் உருவாகுது, அங்கே இருக்கிற ஜுவனைல்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகுறாங்க, அதை தாண்டி எப்படி சில தப்பான பழக்கங்களுக்கு மட்டும் இல்லாமல் தப்பான தொழிலுக்கு வந்து போகிறாங்க. அதனால் அந்த ஏரியாவிலேருந்து யார் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து வேலையே வந்து கிடைக்காம போகுது. ஏன்னா கண்ணகி நகர்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா வேலை கொடுக்காம போகிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. நல்ல வேலை கடல் புண்ணியத்தில் ஐடி கம்பெனிஸ் நிறையா வந்ததுனால அங்கேயும் சில வேலைக்கு ஆட்கள்லாம் தேவைப்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு தகுதியானவங்க அந்த வேலைக்கு யாரெல்லாம் போய் செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்க வந்து பெரும்பான்மையான ஒரு கண்ணகி நகர்லேருந்து தான் போயிட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அந்த ரோடு போய் பார்த்திங்கன்னா ஓயமாரில் அப்படி இருக்கும், ரொம்ப நவநாகரிகமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே கண்ணகி நகர் ஒரு 2 தெரு தாண்டி போனீங்கன்னா வேற ஒரு உலகத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அங்கே சமூக பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வருது. குறிப்பாக வந்து சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை பேணி பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அரசாங்கம் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால மழை டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சமயத்தில் கூட ஒரு தூய்மை பணியாளி வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலையில் ஒர்க் பண்ணிருக்கும் போது கரண்ட் ஷாக் அடித்து வந்து செத்துட்டாங்க. ஸோ எத்தனை வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்கிற இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்ணகி நகரை எல்லா அரசாண்மை மாற்றி வந்து பார்த்திங்கன்னா அரசுகள் வந்து ஒரு மாற்றாந்த மனப்பான்மையை நடத்தியிருக்கு. இதனால் அந்த இடமே வந்து ஒரு க்ரைம் நகர் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கிடுச்சு. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சூழ்நிலையில் ஒரு சமூகத்தில் ஒரு ஏரியாவில் வந்து நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். இந்த ஏரியாவில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு படிப்பு ஏதாவது ஒரு மூலியமாக வந்து உலகத்தில் அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்ட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு படித்து முன்னேறி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே ஓஎம்ஆர்லுக்கு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர் போயிட்டு ஜெயிக்கிறதுக்கும் அந்த ஏரியாவிலேருந்து போய் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படி இன்றைக்கி இந்த கார்த்திகா 14 வயசு மாணவி இவங்களை ஏன் வந்து நிஜமாவே கிரேட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் தான் வரும், அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதில் உழைப்பை போட்டோம்னா நம்ம டேலண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே மர்ஜ் ஆகி நம்மளுக்கு சரியான டைமில் வாய்ப்பு கிடச்சதுன்னா அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அடுத்த இடத்துக்கு போயிடலாம். இந்த கார்த்திகா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட்டில் தான் விளையாடி இருந்திருக்காங்க. கிரிக்கெட்லேயே டிஎன்சிஏயில் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இவங்க வந்து செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அந்தளவுக்கு கிரிக்கெட்லேயே ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு வீராங்கனை தான் இந்த பொண்ணு. ஸோ கிரிக்கெட்டில் எனக்கு தெரியல ஏன் வந்து அவங்க மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கிரிக்கெட்டில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு வேணும், அதை வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது. சமீபத்தில் ஒரு மீம் கூட பார்த்துருப்போம், கிரிக்கெட் கமெண்ட்ரி இவங்க தான் இந்த வாட்டி வந்து ஐபிஎல்ல கமெண்ட்ரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் ஒரு பொண்ணு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு பொண்ணு. அந்த வித்தியாசமான பொண்ணையும் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. மற்றபடி எல்லாருமே வந்து ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே வந்து ஒத்துப்பாங்க, ஆமாங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு பெரிய ஒரு அரசியல் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் அவங்க சோபிக்க முடியாதுன்னு நினச்சாங்களா, இல்லை கிரிக்கெட்டோடு எனக்கு கபடி நல்லா வருதுன்னு நினச்சாங்களான்னு தெரியல. அந்த கிரிக்கெட்டில் சிறப்பாக செயல்பட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷீஸ் ஷிஃப்டிங் டு வந்து கபடி. இந்த கபடியில் வந்து கண்ணகி நகர் டீமில் வந்து இவங்க தான் டாப்பு, செம்ம பிளேயர்னு சொன்னாங்க. கபடியை ரொம்ப உற்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து கார்த்திகா ரொம்ப தெரியும். அவங்களோட பிளேயிங் ஸ்டைல் அப்படி நம்ம பைசன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டைலுக்கும் சொல்லுவாங்களா, கிட்டானுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த மாதிரி வந்து இவங்களோட ஸ்டைல் வந்து செம்மையாக இருக்கும். அதனால் கபடியை விட்டு நோக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இவங்களோட கோச் ராஜிக்கு வந்து பாராட்டு சொல்லலாம். அந்த ராஜிங்கிற ஒரு கீழே தான் இவங்க வந்து பயிற்சி பெற்றிருக்காங்க. அவர் வந்து இவங்களோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தொடர்ந்து பயிற்சி எடுக்க மட்டும் இல்லாமல் அந்த கண்ணகி நகரில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் வந்து பயிற்சி எடுக்கிற மாதிரி ஈஸியாக எடுக்க முடியாது. அங்கே ஒரு ஓப்பன் கிரவுண்ட் தான், அங்கே நீங்கள் வந்து உழுந்து புரண்டா நிறையா சிராய்வுகள் வந்து ஏற்படும். உங்களுக்கு ஊட்டச்சத்து வேணும், உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கணும். அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எல்லாத்தையும் வந்து ஒத்தி வச்சுட்டு கடிவாளம் போட்ட மாதிரி இந்த கோலுக்கு ஏற்றுக்காக ஓடணும். அப்படி அவங்க ஓடி 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 அவங்களோட டேலண்ட் வெளில தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிறையா டீம்ஸில் அவங்கள பற்றி வந்து தெரியுது. நம்ம இந்தியாவோட அண்டர் 18 வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் யூத் கேம்ஸ்க்கு வந்து போகிறாங்க, பஹ்ரைனில் நடக்குது. அங்கே வந்து சும்மா அவங்க வைஸ் கேப்டன் இந்த டீமுக்கு கோல்டு அடிச்சுட்டு வர்றாங்க. செம பெரிய ஒரு சாதனை. இந்த சாதனை என்னன்னு பார்த்திங்கன்னா கதையை வந்து நான் சொல்லி முடிக்கல, இப்போ தான் அவங்களோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ அந்த ஒருத்தரோட கதையோட முடிவுலேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம்ல. அந்த வெற்றியிலேருந்து ஒருத்தர் கதையோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அந்த 14 வயது மாணவி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இன்றைக்கி வந்து சாதிக்கணும்னு துடிக்கிற பல பேருக்கு பல தடைகள் இருக்கும், பல சவால்கள் இருக்கும். பட் வந்துடலாம் நம்மளால் நினச்சா. ஒன்றே அந்த பிரச்சனையெல்லாம் நவுத்தி வச்சுட்டு நம்மளோட டேலண்ட்டை வந்து சரி ஊட்டிகிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும், ரொம்ப தைரியமாக செயல்படணும் அப்படிங்கிறத இந்த மாணவி வந்து காட்டியிருக்காங்க. இந்த மாணவிக்கு எவ்வளோ தொலைநோக்கு பார்வை பாருங்கள். அவங்க ஜெயிச்சுட்டு வந்தோன்னா அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஏரியானாலே வந்து ஒரு பேர் இருந்துச்சு, ஆனால் இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து நான் வந்து மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வரதுக்கு காத்திருக்காங்க, எங்கள் ஏரியாவே ஒரு பிராண்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேம்மா, உங்களோட வெற்றி அப்படிங்கிறது சாதாரண வெற்றி இல்லை. அங்கேருந்து பல 100 பேர் இந்த மாதிரி வந்து வரப்போகிறாங்க தொடர்ந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்ட்டு. ஒரு ஏரியாவில் ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தன் பண்ணுறான்னா அதை பார்த்து கெட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருப்பான். பட் ஒரு விஷயம் நல்ல படுறான் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ பாராட்டிருக்கே, சிஎம்ஏ கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு, நியூஸில் வராங்க, அவங்கள ரதத்தில் அப்படியே குதிரைகள் ரதத்தில் வச்சு ஏரியாக்களை கூப்பிட்டு வராங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணால் நம்மளும் இப்படி தான் வந்து பாராட்டுவாங்க போல இருக்குது, நம்மளும் மேலே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிறார்கள், குழந்தைகள், ஏன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இளைஞர்கள் எல்லாரையுமே வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கலாமா, ஒருவேளை தவறான பாதையில் போயிட்டு வந்தால் மாற்றிக்கலாமா, நம்ம படித்தா இல்லை விளையாட்டு நம்ம திறமையின் மூலியமாக வந்து மேலே வரலாம், நம்மளோட சந்ததியை வந்து இந்த கண்ணகி நகரோட இதே நிலைமையில் விட்டுறாமல் அடுத்த லெவலுக்கு ஒரு பிராண்டாக கொண்டு போகணும்னு சொன்னீங்கல்ல. ஸோ அதனால் உங்களோட வெற்றி அப்படிங்கிறது ஒரு வியப்புக்குரிய பாராட்டுக்குரிய வெற்றி. உங்களோட வெற்றியை பார்த்து வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து இன்ஸ்பயராக இருக்காங்க. வாழ்த்துக்கள். இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். சரி, ஏதோ ஒரு குறை சொல்கிறேன்னு நினச்சிக்கோனா, இந்த நேரத்தில் வந்து சிஎம் அவர்கள் கூப்பிட்டு அவங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. 25 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, செஸ் ஒரு நல்ல கேம் தான், நான் ஒத்துக்கிறேன். மூளை சார்ந்த ஒரு விளையாட்டு அப்படின்னா ரொம்ப பழமையான விளையாட்டு. பட் செஸ்ஸில் இருந்து கபடி எந்த விதத்தில்ங்க குறைஞ்சி போச்சு? கபடிக்கு இன்னும் நம்ம மண்ணோட ரூட்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கபடிக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் 2 மேட்டருமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேம் அந்த ஸ்போர்ட்டு. அந்த குகேஷுக்கு 5 கோடியா, கார்த்திகாவுக்கு 25 லட்சமா? கார்த்திகா குகேஷோட எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாங்க? கபடி செஸ்ஸோட எந்த விதத்தில் வந்து குறைஞ்சி போயிடுச்சு? அப்படிங்கிற கேள்வி அரசாங்கத்துக்கிட்ட நம்ம வந்து எழுப்பியே ஆக வேண்டிய இருக்குது. ஸோ அது இவ்வளோ பேசிட்டு எதாவது நெகட்டிவாக கடைசியில் முடிக்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். இது வந்து நியாயமே மனசில் பட்ட கேள்வி தான். நான் கேட்டது தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நியாயம்னா உங்களோட பாயிண்ட் என்ன, கார்த்திகாவோட லைஃப்பை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம தங்கச்சிக்கிங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.